தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் திரு சம்பத் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். 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 தமிழக அரசியல் வரலாற்றுல கோட்டு சூட்டு போட்டு முதலமைச்சரா பதவியேற்கிறது ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் அதாவது தலைமைச் செயலகத்துல அலுவலக அதிகாரிகள் முன்னிலையில முதலமைச்சர்கள் முதல் கையெழுத்த போட்டிருப்பாங்க. அதை விட ஆச்சரியமா எல்லா மக்கள், அதாவது பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட மக்கள் மத்தியில தன்னுடைய முதல் கையெழுத்த போட்டு முதலமைச்சர் நிறைய ஆச்சரியப்படுத்திருக்கிறாரு. ஒரு கட்சியுடைய பரப்புரை செயலாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க? பதவியேற்பு விழாலாம் எப்படி சிறப்பு நடந்துச்சா? நேற்று விஜய்க்கு நடந்த பட்டாபிஷேகம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்திய துணைக்கண்டத்து அரசியலில் நேற்று நேரு உள்விளையாட்டரங்கில் நடந்த தலைவர் விஜய் அவர்களினுடைய பதவியேற்பு விழா இதுவரைக்கும் எங்கேயும் இவ்வளவு பெரிய பெரும் கூட்டம் திரண்டு ஒரு பதவியேற்பு விழா நடந்ததில்லை. அண்ணன் ஸ்டாலின் 2021 முதலமைச்சராக பொழுது அவர் கவர்னர் மாளிகையில் தான் பதவியேற்றார். ஜெயலலிதா முதலமைச்சராகிற பொழுது பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் தான் பதவியேற்றார். ஆனால் எங்கள் தலைவர் இந்த கட்சிக்கு உயிர் தந்த உத்தம தொண்டர்களை எல்லாம் கௌரவிக்க வேண்டும் என்று கருதி தமிழ்நாட்டின் தலைநகரில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் லட்சக்கணக்கான மக்கள் அரங்கத்திலும் அரங்கத்திற்கு வெளியேயும் ஆரவாரம் செய்ய பதவியேற்று அந்த பதவி ஏற்கிற அந்த நிகழ்வில் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டதும், பதவி ஏற்பு முடிந்ததற்கு பிறகு தலைவர் அவர்கள் அந்த விழாவில் பேசியதும் இதுவரை யாரும் பின்பற்றாத நடைமுறை. அதை நேற்றைக்கு அவர்கள் அரங்கேற்றியது கண்டு நான் ஆச்சரியத்தில் வியந்தேன். வரலாற்றின் பக்கத்தில் விஜய் ஒரு வித்தியாசமான தலைவர் என்பதை நேற்றைக்கு நடந்த பதவியேற்பு விழா உலகத்திற்கு இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. எல்லா திசைகளும் இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்களின் பெயரை திரும்ப திரும்ப உச்சரிக்கின்றன. ஆகாயம் எங்கள் தலைவரை அண்ணாந்து பார்க்கிறது, இமயம் எங்கள் தலைவரை பார்த்து பெருமூச்சு விடுகிறது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இப்படி எல்லோரையும் வசீகரிக்கிற ஒரு தலைவன் உதயமாகி இருப்பதும் அவருடைய ஆட்சி அமைந்திருப்பதும் தமிழர்களுக்கு கிடைத்த வரமாகத்தான் நாஞ்சில் சம்பத் பார்க்கிறேன். ஓகே சார், நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு சிறப்பு வாய்ந்த தருணம் அப்படின்னு. அதே மாதிரிதான் இன்றைக்கு காலையில தலைமைச் செயலகத்துல சட்டப்பேரவையில அனைத்து எம்எல்ஏக்களும் முதலமைச்சர்ல தொடங்கி மற்ற 233 எம்எல்ஏக்களும் அதுல ஒரு சிலர் தவிர மற்றவர்கள்லாம் பதவியேற்றுக் கொண்டார்கள். அதன் பின்னர் நடந்தது மிகவும் ஆச்சரியத்தையும் ஒரு அதிசயத்தையும் ஏற்படுத்திய மாதிரி இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1967 அண்ணா முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் கழித்து எதிர்கட்சி தலைவர்களை ஒரு வெற்றி பெற்ற முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து ஆசி பெறுவது என்பது ஒரு 60 ஆண்டு காலத்திற்கு பின்பு நடைபெற்றது. மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. முதலமைச்சர் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் உங்களுடைய முன்னாள் அண்ணன் திரு வைகோ அவர்களை, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்ததெல்லாம் மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை எப்படி சார்? ஏன்னா ஒரு 60 ஆண்டு காலத்துக்கு பின்பு ஒரு அரசியல் நாகரிகமான ஒரு செயல் நடந்திருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, சரித்திரம் திரும்புகிறது. 1967 அண்ணா ஆட்சிக்கு வந்தார். ஆனால் தேர்தலில் தந்தை பெரியார் அவர்கள் அண்ணாவையும் திமுகவையும் கடுமையான சொற்களால் விமர்சித்தார். அண்ணா ஆட்சிக்கு வரக்கூடாது என்று, நாட்டு மக்கள் அதை அங்கீகரிக்கக்கூடாது என்று தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டின் திசைகள் தோறும் சென்று பிரச்சாரம் செய்தார். அந்த பிரச்சாரத்திற்கு பதிலாக அண்ணா அவர்கள் பெரியாரை குறித்து எதுவும் சொல்லவில்லை. ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு பெரியார் எங்கே இருக்கிறார் என்றுதான் அண்ணா கேட்டார். பெரியார் திருச்சி மாளிகையில் இருக்கிறார் என்ற செய்தி கேட்ட பிறகு உடனடியாக திருச்சிக்கு செல்வோம் என்று தன்னுடைய தம்பிமார்களை அழைத்துக் கொண்டு அண்ணா அவர்கள் அன்றைக்கு பெரியாரை சந்தித்தார். பெரியாரை சந்தித்து பொன்னாடை அணிவித்து மாலை போட்ட பொழுது பெரியார் அதற்கு பதில் சொல்லும் பொழுது சொன்னார், ஒரு மணப்பெண்ணை போல நான் நாணிப்போனேன் என்றார்.
அப்படி பெரியாரையே ஒரு மணப்பெண்ணை போல நாணச் செய்த அந்த அண்ணாவின் வழியில் இன்றைக்கு எங்கள் தலைவர் நடந்திருக்கிறார். தாவைக்காய் என்பது ஒரு நதி. அந்த நதியின் கரையில் இன்றைக்கு நாகரிகம் வளருகிறது என்பதை எங்கள் தலைவர் நிரூபித்திருக்கிறார். ஆகவே உயர்ந்த வானத்தில் உச்சியில் பறக்கிற பறவைக்கு தரையில் இருக்கிற மேடு பள்ளங்கள் கண்ணுக்கு தெரியாது. எங்கள் தலைவர் உயர்ந்த வானத்தில் உச்சியில் பறக்கிற பறவை, அவருக்கு மேடு பள்ளங்களே கண்ணுக்கு தெரியவில்லை. எதிர் திசையில் நின்ற அண்ணன் ஸ்டாலினை, தம்பி உதயநிதியை, கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த அண்ணன் வைகோவை, இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணியை எல்லாம் அவர் தொடர்ந்து சந்தித்திருப்பது தமிழ்நாட்டு அரசியலில் இப்பொழுதுதான் நாகரிகம் நாற்காலியில் உட்காருகிறது. ஓகே சார், நேத்து முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு அவர் நேரடியாக தலைமைச் செயலகத்துக்கு போய் கையெழுத்து போடுவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமா அங்க திரண்டிருந்த தொண்டர்கள் மத்தியிலும், பொதுமக்கள் மத்தியிலும், அதிகாரிகள் மத்தியிலும் ஒரு சிறப்பான உரையை ஆற்றினார். அது ஒரு தொலைக்காட்சிகளிலும் சரி, சமூக வலைத்தளங்களிலும் வைரலாக பார்க்கப்படுகிறது. அவர் பேசிய குறிப்பிட்ட விஷயங்கள்ல பவர் சென்டர்ங்கிறது வேற யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆணித்தரமா குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவர் அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார். அதாவது ஆட்சிக்கு வந்துட்டோம், அதிகாரத்துக்கு வந்துட்டோம், இனிமேல் நம்ம இஷ்டத்துக்கு சில விஷயங்களை செஞ்சுக்கலாம், காரியங்களை சாதிச்சுக்கலாம், காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு யாராவது நினைத்தீர்கள் என்றால் இப்போதே அதை எரை செய்து விடுங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை தருவேன் என்று அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் சொன்னார். ஒரு ஊழலால் தான் தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு முன்னேற முடியாமல் இன்றைக்கு தவிக்கிறது என்பது கசப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை. முறைகேடாக சம்பாதித்தவருடைய பெயரையோ, அவர்கள் தேடிய செல்வங்கள் எத்தனை கோடி என்பதை நான் இப்பொழுது நினைவு கூற விரும்பவில்லை. ஆகவே ஊழல் கட்டுப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் நாட்டு மக்களினுடைய வரிப்பணம் முறையாக அரசு கருவூலத்திலிருந்து நாட்டு மக்களுக்கு போய் சேரும். வயலுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் போனால் குற்றமில்லை. ஆனால் கடந்த காலத்தில் வயலுக்கு இறைத்த நீர் வயலுக்கே வரவில்லை, யாருடைய வீட்டு வாசலுக்கோ போனது. அதனால் தான் தலைவர் அவர்கள் உறுதியாக, நான் தான் பவர், என்னை மீறி இங்கே ஒன்றுமில்லை, இங்க பவர் சென்டர் வேற கிடையாது. ஆகவே இந்த ஆட்சியில எதையாவது முறையீடுகள் செய்து தேடிக்கொள்ளலாம், கோடிகளை தேடலாம், கொட்டாரங்களில் வசிக்கலாம் என்று யாராவது கனவு கண்டால், ஒரு வறுமையை அனுபவித்தவன் நான், வறுமையை நேரில் பார்த்தவன் நான். ஆகவே அதற்கு இங்கே அனுமதி இல்லை. அப்படி ஒரு எண்ணம் உள்ளவர்கள் இங்கே இருந்தால் இப்பொழுதே நீங்கள் வெளியேறி விடலாம் என்கிற அளவிற்கு நேற்றைக்கு அவர் விடுத்தது ஒரு முதலமைச்சர் என்கிற பொறுப்பில் இருந்து கொண்டு தன்னுடைய சகாக்களுக்கு அவர் சொன்ன அறிவுரை என்பதை விட எச்சரிக்கை என்றே நான் பார்க்கிறேன். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓகே சார், ஓகே. இப்போ நீங்க மகிழ்ச்சி அடைந்தது மாதிரியே உங்களுடைய தொண்டர்களும் மகிழ்ச்சி அடைந்தாங்க. பொதுமக்களும் பெரும்பாலும் ஒரு நல்ல ஸ்பீச்சை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வரவேற்றாங்க. ஆனா அதே நேரத்துல எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் சொன்ன விமர்சனம் என்ன அப்படின்னா, அதாவது அவருடைய கன்னி பேச்சினே எடுத்துக்கும். அரசியல்ல ஒரு முதலமைச்சராக மேடை ஏறி ஒரு கன்னி பேச்சிலேயே இந்த அரசு கஜானா காலியாகிவிட்டது, 10 லட்சம் கோடிக்கு மேல கடனை வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பேசினது ஒரு விமர்சனமா எடுக்கப்படுகிறது. ஒரு வெள்ளை அறிக்கை விடுவேன்னு சொன்னது கூட விமர்சனமா எடுக்கப்படுகிறது. இல்ல, ஏன்னா நாட்டு மக்களுக்கு நிலைமையை சொல்லி ஆகணும். அவரு 2500 ரூபாய் பெண்களுக்கு தருவதாக வாக்குறுதி கொடுத்தார். 6 சிலிண்டர் தருவதாக வாக்குறுதி கொடுத்தார். வேலை இல்லாத பட்டதாரிகள் 28 வயது வந்ததற்கு பிறகு வேலை இல்லை என்றால் அவர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவி என்றார். 20 லட்சம் ரூபாய் வரை உயர்கல்வி கற்பதற்கு கடன் என்றார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மானியத்தோடு கடன் என்றார். இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாட்டு மக்கள் எதிர்பார்த்தால் அந்த எதிர்பார்ப்பிலே குற்றமில்லை. ஆனால் உடனடியாக நிறைவேற்றுகிற நிலையில் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை இல்லை என்பதை
வாக்களித்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற கடமை உணர்வின் காரணமாக வெள்ளை அறிக்கை என்று சொன்னார். அதுல வேறு யாரையாவது காயப்படுத்துவது அவரது நோக்கம் அல்ல. நிதி நிலைமை இப்படித்தான் இருக்கிறது, அதனால்தான் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தாருங்கள் என்று கேட்டார். ஆகவே அந்த கால அவகாசத்தில் அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. அதைவிட ஒன்றை சொன்னார், 8 கோடி மக்கள் என் பின்னால் இருக்கும் பொழுது நான் எதற்கு கவலைப்பட வேண்டும் என்று மிகுந்த நம்பிக்கையோடு பேசிய பேச்சு என்னை கேட்டால் ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த பேச்சு. வரலாற்று சிறப்பு மிகுந்த பேச்சு எதுவென்று கேட்டால் ஐரோப்பிய போர் முனையில நெப்போலியன் பேசிய பேச்சு. வரலாற்று சிறப்பு மிகுந்த பேச்சு எதுவென்று கேட்டால் இத்தாலி தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்தில் மாவீரன் கரிபால்டி பேசிய பேச்சு. வரலாற்று சிறப்பு மிக்க பேச்சு எது என்று கேட்டால் 2வது உலக மகா யுத்தத்தில் நாஜி படைகளினுடைய நாச தாக்குதலுக்கு ஆளான லண்டனை மீட்பதற்கு லண்டன் வில் டேக் என்று இங்கிலாந்தின் சிங்கம் என்று இன்றைக்கும் கருதப்படுகிற வின்ஸ்டன் சர்ச்சில் பேசிய பேச்சு. வரலாற்று சிறப்பு மிகுந்த பேச்சு என்றால் அமெரிக்க திருவிடத்தில் ஜனநாயகத்தினுடைய மாண்பு குறித்து ஆபிரகாம் லிங்கன் பேசிய பேச்சு. அதே போன்ற ஒரு பேச்சைத்தான் நேற்றைக்கு எங்கள் தலைவர் பேசியிருக்கிறார். அதோடு ஒப்பிட்டு நான் இன்றைக்கு என்னுடைய வீட்டிலிருந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன், இந்த பேச்சு எப்படி அவருக்கு இயல்பாகவே வந்தது என்று. பட்டம் பெற்றவர் இல்ல, பல்கலைக்கழகம் சென்றவர் இல்ல, என்னை மாதிரி வாசிக்கிற பழக்கம் கூட தலைவருக்கு இருக்கிறதான்னு எனக்கு தெரியாது. ஆனா நேற்றுக்கு பேசின பேச்சுல உலகமே இன்றைக்கு அவரை அண்ணாந்து பார்க்கிறது. கண்டிப்பாக சார், நேத்து நடந்த நிகழ்வுல இவருடைய பேச்சு சிறப்பா பார்க்கப்பட்ட போதிலும் அதாவது கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களும் எதிர்கட்சிகளும் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது, இதை நீடிக்க கூடாது அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல எதிர்கட்சிகள் அதை வேண்டுகோளாக வைத்திருக்கலாம் தலைவருக்கு. இப்படி பாடிட்டாங்க, முதல்ல வந்தே மாதரம், அதற்கு பிறகு தேசிய கீதமும், 3ஆவதாகத்தான் தமிழ்தாய் பாடப்பட்டது என்பது தமிழ்நாட்டினுடைய மரபுக்கு ஏற்றதல்ல. ஆகவே இனிமேல் இதுபோல் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு முதலமைச்சராக இருக்கிற விஜய்க்கு இருக்கிறது என்று சொல்லியிருந்தால் என்னை பொறுத்தவரையில் அது ஒரு நாகரிகமான அணுகுமுறை. ஆனால் எடுத்த உடனேயே அதற்கு விஜய் பொறுப்பு என்பது மாதிரி விமர்சனங்கள் வைப்பதும், சில பேர் 3வது இடத்துக்கு தமிழ் வந்திருக்கிறது, தமிழ்நாட்டை 3வது இடத்திற்கு தள்ளிவிடாதீர்கள் என்று ஏதோ அதிமேதாவி மாதிரி உளறி கொட்டுவதும் எனக்கு எரிச்சலைத்தான் ஏற்படுத்தியது. இது அரசு நிகழ்வு, அதைவிட பதவியேற்பு விழா. இதற்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர் அதிகாரத்தில் இருக்கிற ஆளுநர். இதிலே உடனடியாக, ஏன்னா பதவி ஏற்பதை இரவு 10 மணிக்குத்தான் முடிவெடுக்கிறாரு. அதற்கு பிறகு நாங்க யாருமே தூங்கல, நாங்க எல்லாருமே களத்துல தான் நிக்கிறோம். நேரு விளையாட்டரங்கத்துக்கு போவதும் வருவதுமாக நானே அலைந்து கொண்டுதான் இருந்தேன். எல்லா ஏற்பாடு செய்து முடிச்சு அதற்கு பிறகு தலைவருக்கு கூட அவகாசம் இல்லை. இதையெல்லாம் ஆற்றுப்படுத்த வேண்டிய பொறுப்பு, அமைச்சர்களை தேர்வு செய்யக்கூடிய பொறுப்பு, எல்லாவற்றையும் அவரும் தூங்காமல் விழித்திருந்து பார்த்து விட்டு அரங்கத்திற்கு வருகிற பொழுது இப்படி ஒரு நிலைமையை அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதாவது இந்த வந்தே மாதரம் பாடல் 150 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடும் விதமாகத்தான் இந்தியா முழுவதும் அந்த வந்தே மாதரம் பாடலை இந்த ஓராண்டு காலத்திற்கு முதல் பாடலா வச்சு பாடணும் அப்படிங்கிறது மத்திய அரசுடைய வேண்டுகோள். அது எல்லா மாநிலங்களும் பின்பற்ற வேண்டியது அவசியம் என்று அவங்க சுற்றறிக்கை விட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் வந்தே மாதரம் பாடல் முதல் பாடலாக பாடப்பட்டிருக்கு. அதாவது 150 ஆண்டை கௌரவப்படுத்தும் விதமாக இந்த பாடலை பாட வேண்டும் என்று வலியுறுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா இது என்னமோ விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு மாதிரிலாம் இது வைக்கப்பட்டிருக்கு. அந்த குற்றச்சாட்டு மாதிரி வைப்பதிலே சுகம் காணுகிறார்கள். நீங்க தலைவர் விஜய்க்கு வேண்டுகோள் வைக்கலாம், இதை தவிர்க்க வேண்டும் என்று கூட சொல்லலாம். வந்தே மாதரம் பாடல் கூட சில சர்ச்சை இருக்கு, அதெல்லாம் பேசப்பட வேண்டியதுதான். ஆனா தலைவர் அவர்கள் பதவி ஏற்கிற அந்த பொன் வேளையில எங்கே போய் முரண்படுவது என்பது நாகரிகமே இல்லை. அதனாலதான் எங்கள் தலைவர் அமைதியாக இருந்தார். அது குறித்து அவர் என்ன கருதுகிறார் என்பது எனக்கு இன்னும் தெரியவில்லை. பார்க்கலாம், இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் பார்க்கலாம். அதான் இந்த சர்ச்சைக்கு பிறகு, அதாவது ஏற்கனவே
அதாவது அறுதி பெரும்பான்மை பெறவிட்டாலும் ஒரு தனிப்பெரும் கட்சியாக நீங்க இருக்கும்போது 108 10 இடங்கள் தேவைப்பட்டுச்சு. அதற்கு வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும், காங்கிரசும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ இந்த சின்ன சின்ன விஷயத்தில் கூட விஜயை வந்து குற்றம் சாட்ட போகும்போது ஒரு அச்சம் ஏற்படுகிறது சார். அந்த அச்சம் உங்களுக்கும் அது மாதிரி ஏற்படும் வாய்ப்பு இருக்கா? அச்சம் இல்ல, நிபந்தனையற்ற ஆதரவு என்றுதான் இடதுசாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து தொல் திருமாவளவன் அவர்களும் நிபந்தனையற்ற ஆதரவு என்றுதான் அளித்திருக்கிறார். வருகிற காலங்களில் அரசியல் என்பது தலைகீழாக மாறப்போகிறது. விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நிகழ்வில் ராகுல் காந்தி கலந்து கொண்டது இன்றைக்கு இந்தியாவிற்கு அது ஒரு புதிய செய்தி. நீண்ட காலமாக திமுகவோடு இருந்த உறவை முறித்துக் கொண்டு தாவேக்காவை ஆதரிப்பதற்கு முடிவெடுத்து அந்த அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கென்று விக்கிரவாண்டி முதல் மகாநாட்டில் எங்கள் தலைவர் பேசிய பேச்சை நடைமுறைப்படுத்துகிற ஒரு நல்ல காலம் தமிழ்நாட்டில் பிறக்கிறது. எல்லாம் தனக்கே என்று கருதி கொண்டிருந்த ஒரு நிலைமை மாறி அதிகாரத்தில் பங்கென்று கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுப்பதன் மூலம் ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எங்கள் தலைவர் புதிய உயிர் தந்திருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். ஆகவே இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் எங்களோடு முரண்படலாம் கொள்கை ரீதியாக, ஆனால் எங்களை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஒரு காலம் கருத மாட்டார்கள். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் நித்தியத்தை இழந்து விடக்கூடாது, தமிழ்நாட்டு அரசியல் நிச்சயமின்மை என்கிற நிலைமைக்கு வந்துவிடக் கூடாதுங்கிற பொறுப்பும் கரிசனமும் இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். ஆகவே ஆபத்து வராது. இல்ல, நான் எதுக்காக ஆபத்து என்று இல்ல ஆபத்து என்ன என்று எதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் என்றால், அதாவது உங்க தாவேக்காவுடைய, அதாவது தமிழ்நாட்டுல ஜனநாயக குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது என்பதற்காக நாங்க சப்போர்ட் பண்றோம். நாங்க முதல் முறையா காங்கிரஸ் வந்து தங்களுடைய கூட்டணியில எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களோட ஒரு ஜெல்லாகி கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அது பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக சிபிஎம்மும் சிபிஐ அண்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து உங்களோட இணைந்த பிறகு அவங்க வந்து நிபந்தனையற்ற ஆதரவு எங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றாங்க. அது ஓகே, அது வரவேற்கப்பட்டதாக இருந்தால் கூட ஒரு நித்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படிங்கிற மாதிரிதான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா இவர்கள் வந்து ஒரு தாவேக்காவுக்கு எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க திமுகவுடைய எங்களுடைய கூட்டணி இன்னும் தொடர்கிறது அப்படிங்கிறாங்க. ஒரே இடத்துல ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவங்களுடன் கூட்டணி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கூட்டணிங்கிறது எந்த அளவுக்கு இது முரண்பாடா தெரியலையா சார்? இந்த நிலைமை கூட மாறும்னு நான் கருதுகிறேன். ஓகே, இன்னைக்கு எங்க தலைவருடைய அணுகுமுறை அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. அவர்கள் தங்களுடைய கருத்தை சொல்லுவதற்கு இருக்கிற உரிமையை எங்கள் தலைவர் குறுக்கிட மாட்டார். அண்ணா சொன்னார், வயலுக்கு வரப்பு வேண்டும், வாய்க்காலுக்கு கரை வேண்டும், வயலுக்கு வரப்பு, வாய்க்காலுக்கு கரை, ஓடுகின்ற காருக்கு பிரேக், முரண்டு பிடிக்கிற மாட்டுக்கு மூக்கணாம் கயிறு, அடங்காத யானை அடக்குவதற்கு அங்குசம்னு அண்ணா எதிர்கட்சிகளுக்கு இருக்கிற பங்களிப்பை குறித்து அண்ணா அவர்கள் அழகாக பேசுவார்கள். ஆகவே எதிர்கட்சிகளும் விழிப்போடு இருக்கிறது என்கிற எச்சரிக்கை எப்போதும் எங்கள் தலைவருக்கு இருக்கும். அதனால இந்த ஆட்சியை பாதுகாப்பாக 5 ஆண்டு காலம் வெற்றிகரமாக இயக்கி அடுத்த கட்டத்து விஸ்வரூபத்திற்கு தயாராக வேண்டுமானால் நாம் கொஞ்சம் எல்லோரையும் மதித்தும் அனுசரித்தும் அதே நேரத்தில் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில நம்முடைய நிர்வாகம் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல், தமிழ்நாட்டினுடைய தட்பவெட்பத்தில் விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கிற இந்த ரசாயன மாற்றம் 60 ஆண்டுகாலுக்கு பிறகு யாரும் செய்ய முடியாததை நிகழ்த்தி இருக்கிறார். ஒரு அண்ணா, நான் தாவேக்கா தொடங்கிய அன்றைக்கு நான் சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு கேள்வி களத்தில் சொல்லும் பொழுது இது ஒரு திமுகவின் நீட்சியாக நான் பார்க்கிறேன் என்று அன்றைக்கு நான் சொன்னேன். இன்னைக்கு அப்படித்தான். இன்னைக்கு திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலினை போய் சந்தித்ததும், அண்ணன் வைகோவை சந்தித்ததும், நண்பர் அன்புமணியை சந்தித்ததும் கூட பகை பாராட்டுகிற அரசியலை என்றைக்கும் அண்ணா பின்பற்றியதில்லை. அதே பாணியை எங்கள் தலைவர் பின்பற்றுவது மீண்டும் அண்ணா விஜய் வடிவத்தில் தமிழ்நாட்டில் காட்சியளிக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். சரி சார், இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வியை உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். அதாவது அண்ணா தொடங்கிய, அண்ணாவின் பெயரை கொண்ட ஒரு கட்சி உங்களோட
வந்து இணைய மாதிரி ஒரு பேச்சு அடிபடுதா சார்? எப்படி உண்மையா? அதிமுகவில இருந்து ஒரு டீம் வந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆட்சியில கலந்துக்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன், பல ஊடகங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். ஒரு அறமற்ற அரசியலை கூச்சமில்லாமல், குற்ற உணர்வு இல்லாமல் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டு அரசியலில் அவருக்கு இடம் இருக்காது என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த எடப்பாடி தலைமையை முதல்ல கடுமையாக எதிர்த்தவனே அதிமுகவில் இருக்கும் பொழுதே நான் தான். நான் ஏற்க முடியாதுன்னே வெளிப்படையாகவே சொன்னவன் நான். சொன்னதற்காக இந்த நாட்டில் என் மீது 11 வழக்குகளை போட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அதுல ஒண்ணு எனக்கு கவலை இல்லை. ஆனா அறமற்ற அரசியல் செய்தவனுக்கு காலம் தண்டனை வழங்கும், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கிற இளங்கோவடிகளினுடைய சிலப்பதிகாரம் இன்றைக்கு நடைமுறைக்கு வருகிறது. 34 அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியது மட்டுமல்ல, இன்றைக்கு வேலுமணியைத்தான் அதிமுகவினுடைய குழு தலைவராக அவர்கள் முடிசூட்ட போகிறார்கள். ஆகவே எடப்பாடியினுடைய அரசியல், எடப்பாடி தமிழ்நாட்டு அரசியலில் காணாமல் போக போகிறார். செய்த துரோகத்திற்கும் நயவஞ்சகத்திற்கும் உரிய தண்டனையை காலம் அவருக்கு கொடுத்திருக்க இன்னும் நாளைக்கே தெரிஞ்சிடும். நாளைக்கு சட்டமன்ற கூட்டம் கூடும்போதே தெரிஞ்சிடும். ஓகே சார். அதாவது மெஜாரிட்டி, அதாவது ஃப்ளோர் டெஸ்ட்டுக்காக நீங்க எல்லாம் தயாராகிட்டு இருப்பீங்க. ஃப்ளோர் டெஸ்ட்லாம் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய காலங்கள்ல சட்டசபையுடைய கூட்டங்களும் சரி, திரு விஜய் அவர்களுடைய ஆட்சியும் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? இல்ல, இன்னைக்கு அவருடைய தனி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற செந்தில் ஐஏஎஸ், லட்சுமி பிரியா ஐஏஎஸ் அவர்கள் எல்லாம் நிறைந்த அனுபவம் உள்ளவர்கள். அம்மாவின் ஆட்சி காலத்துல ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பேற்றவர் செந்தில். இன்னைக்கு அவர்கள் இருவரையும் தனி செயலாளராக வைத்திருப்பதன் மூலம் எங்கள் தலைவர் விஜய்க்கு நிர்வாகத்திலும் ஒரு விசாலமான பார்வை இருக்கிறது, ஒரு ஞானம் இருக்கிறது அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மாதிரி இன்னைக்கு சட்டப்பேரவை தலைவராக ஜேசிடி பிரபாகர் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மடியில் வளர்ந்தவர். என்னை கேட்டால் எனக்கு சிறந்த பேச்சாளர் பட்டியல ஒரு 5 பேரை பட்டியலிட்டா அதுல மறக்க முடியாத பெயர் அண்ணன் கா சுப்பு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கேள்வியால திகைக்க வைக்கிறவர். அவரை வில்லிவாக்கம் களத்தில் வீழ்த்தியவர். ஆணாக பிறந்த தமிழனை, என்னை போல் 1000 பேரை உருவாக்கிய ஞான பண்ணை அருந்தமிழ் பேராசிரியரை அதே வில்லிவாக்கம் களத்தில் வீழ்த்தியவர் ஜேசிடி பிரபாகர். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பேரன்பை பெற்றவர், ஒரு வாரியத்தின் தலைவராக இருந்தவர், அரசியலில் பிறைவல கண்டவரை இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவராக முடிசூட்டி பார்த்திருப்பதும், துறையூர் தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் ரவிசங்கரை துணை பேரவை தலைவராக அவர் அடையாளம் காட்டியிருப்பதும், ஒரு பழமைக்கும் புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனேன்னு மாணிக்கவாசகர் சிவபெருமானை பாடுவார். ஆகவே பழமைக்கும் உரிய முக்கியத்துவம், புதுமைக்கும் உரிய அங்கீகாரத்தை கொடுத்து அவர் பயணத்தை தொடர்கிறார் என்றே நான் பார்க்கிறேன். சட்டமன்ற நடவடிக்கைகள் மிகுந்த ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை நாம் நாளையிலிருந்து பார்க்க போகிறோம். ஓகே சார். தொடர்ந்து திரு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களுடைய ஆட்சியையும் சட்டசேவை நிகழ்வுகளையும் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.